வணக்க மக்களே, நாம் இன்றைய ஆரோக்கிய பதிவில் நுரையீரலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை நம்ம தொடர்ந்து சாப்பிடணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைய ஆரோக்கிய பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழணும், நம்மளுடைய ஆரோக்கியத்தில் நமக்கு கவனம் இருக்கணும். நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சத்தான காய்கறிகளை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்குது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய உலகத்தில் பலரும் பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல், ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இதனால் நம்மளுடைய ஆரோக்கியத்தில் நமக்கு பல பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் நம்ம சத்தான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டியது அவசியம். ஸோ இப்போ நாம இந்த பதிவில் நுரையீரலை பாதுகாக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி வாங்க தெரிஞ்சுக்குவோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க நுரையீரலை பாதுகாக்க பீட்ரூட் காயை எடுத்துக்கலாம். பீட்ரூட்ல கால்சியம், இரும்புச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், புரதச்சத்து, மெக்னீசியம், பொட்டாசியம், விட்டமின் சி மற்றும் கரோட்டினாய்டு போன்ற சத்துக்கள்லாம் அதிகம் காணப்படுகிறது. ஸோ இதில் நைட்ரேட்டுகள் அதிகம் இருக்கிறதால இது நுரையீரலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு. இதில் இருக்கக்கூடிய நைட்ரேட்டுகள் ரத்த நாளங்களை தளர்க்கவும், ரத்த அழுத்தத்தை உங்களுக்கு குறைக்கிறதுக்கும், அதே போல பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் உறிஞ்சுதலை மேம்படுத்தி நுரையீரலை செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருக்கு. ஸோ அந்த வகையில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளக்கூடிய காய்கறிகளை பீட்ரூட்டும் ஆரோக்கியத்தை பார்த்தீங்கன்னா நுரையீரல்களுக்கும் உங்களுக்கு தரும். அதே போல நீங்க இஞ்சியை நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இஞ்சியில விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் B6, விட்டமின் B12 மற்றும் கால்சியம், பொட்டாசியம், சோடியம், இரும்புச்சத்து போன்ற ஊட்டச்சத்துக்கள்லாம் அதிக அளவில் காணப்படுது. இஞ்சி பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறதுங்க மக்களே. இஞ்சியில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய பண்புகள் ஆஸ்துமா நோயாளிகளுக்கெல்லாம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கு. ஸோ இது நுரையீரலில் தங்கி இருக்கக்கூடிய நெஞ்சு சளியை கரைச்சி வெளியேற்றக்கூடிய தன்மை இஞ்சிக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இஞ்சி நுரையீரல் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி நுரையீரலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் ரொம்பவே உதவிகரமாக இருக்கு. ஸோ அந்த வகையில் நீங்கள் இஞ்சியை பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணவுகளில் எடுத்து சாப்பிடலாம். பூசணிக்காயை நீங்கள் நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். பூசணிக்காயில் பார்த்தீங்க அப்படின்னா பீட்டா கரோட்டின், லூடின் மற்றும் கரோட்டினாய்டுகள், ஜியாக்சாந்தின் போன்ற சத்துக்கள்லாம் இருக்கு. இந்த பூசணிக்காயில் இருக்கக்கூடிய சதைப்பகுதி நுரையீரல் ஆரோக்கியத்திற்கு பெரிதும் உதவுகிறது. பூசணிக்காயில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அனைத்துமே ஆக்சிஜனேற்ற மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு. அதனால இது நுரையீரலை பாதுகாக்க வைத்திருக்கிறதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் பூசணிக்காயை தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். பூண்டு நீங்க எடுத்துக்கிறது மூலமாக நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் நீங்க பாதுகாத்துக்கலாம், நுரையீரல் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். பூண்டில் இருக்கக்கூடிய விட்டமின் சி, இரும்புச்சத்து மற்றும் மாங்கனீஸ் போன்ற சத்துக்கள் எல்லாமே, பூண்டில் இருக்கக்கூடிய அல்லிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்புகள் எல்லாமே மூச்சு குழாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்ய உதவுகிறது. மேலும் மூச்சு திணறல் போன்ற பிரச்சனை வராமலும் உங்களுக்கு தடுக்குது. பூண்டில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ஆஸ்துமாவை உங்களுக்கு எதிர்த்து போராடுவதற்கும் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் நீங்க அடுத்ததாக தக்காளியை உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்வதன் மூலமாக நுரையீரலுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம். தக்காளியில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் B12, நார் சத்து, நியாசின், இரும்பு சத்து, மாவு சத்து, ஃபோலேட், சாச்சுரேட்டட் பாஸ்பரஸ், மெக்னீசியம், கால்சியம், தாமிரம் போன்ற சத்துக்கள்லாம் இருக்கு. ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்கலாம் தக்காளி மற்றும் தக்காளி சார்ந்த பொருட்களை சாப்பிட்றதால சுவாச பாதையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வீக்கத்தை குறைப்பதற்கும் நுரையீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் இது ரொம்ப உதவிகரமாக இருக்கு. ஸோ அந்த வகையில் நீங்க பார்த்தீங்கன்னா தக்காளியை உங்களுடைய உணவுல சேர்த்து சாப்பிடலாம். ஸோ இந்த உணவுகளை நீங்க தொடர்ந்து சாப்பிடும் போது இந்த உணவுகளுடைய சத்துக்கள் உங்களுக்கு கிடைச்சு கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நுரையீரல் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். நுரையீரல் சார்ந்த பல பிரச்சனைகளை நீங்க பார்த்தீங்கன்னா தீர்த்துக்கலாம். ஸோ இதை நீங்க சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.